நம்ம எல்லார்ட்டையுமே மொபைல் ஃபோன் இருக்குது. மொபைல் ஃபோன் மட்டுமா இருக்கு? அதானே, மொபைல் ஃபோன் இல்லை, நமக்கு அது கூட சார்ஜர் கூட தான் வச்சுருக்கோம். ஹெட்செட் இருக்குது, அதோட காம்பனன்ட்ஸ் நிறையாவே நம்மக்கிட்ட இருக்குது. ஒரு நாளைக்கு நீங்கள் எத்தனை தடவை ஃபோனை சார்ஜ் பண்ணுவீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதை நான் தெரிஞ்சுக்கிறேன். சில பேர் சாரி நிறையா பேர் இந்த வாய்ஸை கேட்டிருப்பீங்க. டேய் மொபைல் ஃபோனை சார்ஜ் பண்ணதுக்கப்புறம் சார்ஜர் ஆஃப் பண்ணுடா. இல்லை இந்த டைலாக கேட்டிருப்பீங்க. டேய் சார்ஜர் ஆஃப் பண்ண மாட்டியா, இதுக்காக கரண்ட் பில்லியா கட்டுவ. வாய்ஸை கேட்டீங்கல்ல, இந்த வாய்ஸ் ஆகுனா எங்கள் வீட்டில் கேட்கும். உங்கள் வீட்டில் கேட்குமான்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் அதை தெரிஞ்சுக்கிறேன். எத்தனை பேர் வீட்டில் இப்படி கேட்குதுன்னு பார்ப்போம். இப்போது மொபைல் ஃபோனை சார்ஜ் போட்டதுக்கு அப்புறம் இந்த சார்ஜர் கரண்ட்டை கன்சியூம் பண்ணுமா பண்ணாதா? இதனால் கரண்ட் பில் ஏறுமா இறங்குமா, கூடுமா கூடாதா? இது போல் நிறைய பேர்த்துக்கு டவுட் இருக்கும். வாங்க அந்த டவுட்டை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். நான் இந்த வீடியோவை ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டாவாக சொல்ல போகிறேன். அதனால் கடைசி வரையும் இந்த வீடியோவை பாருங்கள். அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். நான் கார்த்திக் சரண். வணக்கம் அண்ட் வெல்கம் டு சார்ஜரை ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் சார்ஜர் கரண்ட்டை கன்சியூம் பண்ணுமா? இதுதான் நிறைய பேரோட டவுட்டாகவே இருக்குது. நம்ம சார்ஜ் போட்டதுக்கு அப்புறம் கண்டிப்பாக சார்ஜர் கரண்ட்டை கன்சியூம் பண்ணுது, அதை தெரிஞ்சுக்கோங்க. சரிப்பா, இந்த கரண்ட் கன்சியூம் பண்ணுதுன்னு சொல்கிறீங்களே, அப்போ எவ்வளோ கரண்ட் கன்சியூம் பண்ணுது? இதுக்கு ஒரு அளவு இருக்கும்ல, அதை முதல்ல சொல்லுங்கப்பா. கரண்ட் எவ்வளோ கன்சியூம் ஆகுதுன்னா 5 to 10 watts கன்சியூம் ஆகுது. உங்கள் சார்ஜர் ஆஃபில் இருக்கும்போது இல்லைனா சும்மாவே இருக்கும்போது தான் அந்த சார்ஜர் 0.5 watts கன்சியூம் பண்ணுது. அந்த சார்ஜர் 12 மணி நேரம் சும்மாவே ஆனில் இருந்துச்சுன்னா அந்த சார்ஜர் 0.006 kWh per day கன்சியூம் பண்ணுது. இது ஒரு சார்ஜருக்கு மட்டும், ஒரே ஒரு சார்ஜர். இந்த 0.006 kWh per day எவ்வளோ கன்சியூம் பண்ணுதுன்னா, அதாவது நம்ம கரண்ட் பில் எவ்வளோ வரும்னா 0.03 பைசே மட்டும்தான் வரும். அதுவும் ஒரே ஒரு நாளைக்கு. ஒரு மாதத்துக்கு 0.9 பைசே கன்சியூம் பண்ணுது. அதே மாதிரி ஒரு வருஷத்துக்கு 10 rupees and 95 பைசே கன்சியூம் பண்ணுது. இது ஒரே ஒரு சார்ஜருக்கு மட்டும். எப்படி? ஒரு சார்ஜருக்கு மட்டும். நம்ம வீட்டில் அப்பா அம்மா தம்பி அண்ணா எத்தனை பேரு? எங்க அப்பா, எங்க அம்மா, என் தம்பி, என் தங்க. லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. நம்ம வீட்டில் அப்பா அம்மா அண்ணே தம்பி தங்கச்சி பாட்டி தாத்தா அப்படின்னு நிறையா பேர் இருப்பாங்க. இவங்களுக்கு மட்டுமே அட்லீஸ்ட் 4 மொபைல் குறையாமல் இருக்கும். இவங்களுக்கு 4 சார்ஜர் வேறு. ஸோ இவங்களில் 4 பேர் சார்ஜரை ஆஃபே பண்ணலன்னா ஒரு வருஷத்துக்கு 43 ரூபாயும் 8 பைசாவும் கரண்ட் பில் அதிகமாக வரும். சில பேர் எப்படி இருப்பீங்க, வருஷத்துக்கு வெறும் 43 ரூபா 8 பைசா தானே வருது, அதுக்கு என்ன அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் இதில் இருக்கிற பவர் ப்ரொடக்ஷனை பற்றி உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். வாங்க அதை பற்றி இப்போ பார்ப்போம். கரண்ட் எப்படிப்பா வருது அப்படின்னு எல்லாருமே ஈஸியாக கேட்டுருவீங்க. அதுக்கு எல்லாருமே ஒரே பதில், பவர் பிளான்லேருந்து ஈஸியாக வருது அப்படின்னு சொல்லிடுவீங்க. அதில் இருக்கிற ப்ரொடக்ஷனை பற்றி இப்போ பார்ப்போம். ஒரு நியூக்ளியர் பவர் பிளான்ல யுரேனியம் இல்லை புளூட்டோனியம் இதை ஃபியூவலாக யூஸ் பண்ணி வாட்டரை ஹீட் பண்ணுவாங்க. நான் உங்கள்கிட்ட கரண்ட்டுன்னு பேசுனதில் கரண்ட்டுக்கே பொறுக்காமல் இப்போ கரண்ட்டே போயிருச்சு பாருங்கள், வேர்த்து ஒழுகிருச்சு. அப்பா, கரண்ட் வந்த பிறகு தான் வீடியோ எடுக்க முடியும். வெயிட் பண்ணுவோம், வெயிட் பண்ணி வீடியோ எடுப்போம். உங்களுக்காக நாங்கள் பண்ணலன்னா எப்படி? அந்த ஹீட் வாட்டர் ஒரு டர்பைனில் சூத்துது. தென் ஒரு ஏசி ஜென்ரேட்டர் ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்கு அதிகமாக தெர்மல் எனர்ஜி, அதாவது நம்ம எல்லாருக்குமே புரிகிற மாதிரி சொல்லணும்னா ஹீட் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணணும். இவ்வளோ ப்ராசஸை தாண்டி கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த கரண்ட்டை இங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்மிட் பண்ணுறோம். அதில் நிறைய கரண்ட் லாஸஸும் இருக்குது. நீ தானே வேஸ்ட் பண்ணுற. இதில் முக்கிய காரணம் எங்கள் அண்ணன் தான். ஏன்னா எங்கள் அண்ணன் இதை ஃபுல்லாக வேஸ்ட் பண்ணுறான். இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, நம்ம ஒருத்தவங்க மட்டும் சார்ஜர் ஆஃப் பண்ணனா ஒரு வருஷத்துக்கு 2.19 kW சார்ஜ் வேஸ்ட் ஆகுது, அதாவது பவர் வேஸ்ட் ஆகுது. வேணும்னா இதை நாங்களே கால்குலேட் பண்ணது, இதை நாங்கள் வேணால் டிஸ்பிளே பண்ணுறோம், பார்த்துக்கோங்க. அப்போ பாருங்கள், நம்ம ஊரில், தமிழ்நாட்டில், இந்தியாவில் எத்தனை பேர் இதே மாதிரி கரண்ட்டை வேஸ்ட் பண்ணுறாங்க. இதனால் ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ கிலோ வாட் வேஸ்ட் ஆகுது நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஸோ தயவு செஞ்சு
எந்த ஒரு எலக்ட்ரிக் அப்ளையன்ஸ் யூஸ் பண்ணாத போதும் அதை ஆஃப் பண்ணி வைங்க. அதனால் இந்தியாவில் ஒரு பெரிய சேஞ்ச் கொண்டு வரலாம். தேங்க்யூ. சைனிங் ஆஃப் கார்த்திக் ஷரன். ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது, செக் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஏன்னா அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்ததும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும்.